இந்த அழகி வந்ததுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமும் என்னவோ வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு இழுத்துட்டே கொண்டு போகலாம் அப்படின்னு பொறுமையாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கொண்டு போகிறதுக்கு நடுவில் யாருடைய குழந்தையாக இருக்கும் அழகிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒவ்வொருத்தங்களையாக கேட்டு பார்த்தா அந்த ஆசிரமத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்க மாதிரி தெரியுது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டெலியூஷனில் வேறு ஏதோ விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல வந்து கோடீஸ்வரி ஒருத்தட்ட பேசினா அவர் வந்து அழகிங்கிறது என் மனைவிங்கிறார். இன்னொருத்தங்கள்ட்ட போய்ட்டு ஐஸ்வர்யா பேசினா அவங்க வந்து அழகி வந்து ஒரு மித்தாலஜிக்கல் கதையெல்லாம் சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வானத்துலேருந்து தேவர் வந்து அழகியை கொண்டுட்டாங்க, தலையை கட் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்லாம் வந்து ஆசைப்பட்டு வந்துட்டாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு குழந்தை வந்து அழகி எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு இதோட பொம்மையை கூட்டு வந்து அதான் அழகின்னு சொல்லிட்டு வந்து ராஜலட்சுமிகிட்ட சொல்லுது. இந்த 3 பேருக்கு நடுவில் மகாலட்சுமி அவங்க தானே ஹீரோ, அதனால் மகா என்ன பண்ணுறா ஹீரோயின் ஆனால் வந்து மகா என்ன பண்ணுறாங்க, அந்த லாக்கர் ரூமில் போய்ட்டு அந்த எல்லா ஃபைலையும் எடுத்து தேடி பார்க்குறாங்க. அழகின்னு யாருமே இல்லை. அப்போ அந்த ஆசிரமத்தோட ஓனரே வந்துட்டு என்ன விஷயம்னு எல்லாத்தையும் கேட்க இவங்க அதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, நீங்கள் குடும்பத்துக்காக தானே வந்தீங்க, ஆனால் வந்து கவலைப்படாதீங்க, எங்கள்கிட்ட அழகின்னு யாருமே இல்லை, உங்கள்கிட்ட யாரோ பொய் சொல்லிங்க அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்ன உடனே அந்த பிஏ நம்மளை ஏமாற்றிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுது. அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறேன்னா அவங்க வேணாங்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல கொடுக்குறேன்னு ராஜலட்சுமி சொல்லி கிளம்பி வராங்க. இதுக்கு நடுவில் வந்து சித்ராதேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கையில் வச்சிருக்க பாரதி கண்ணம்மா பார்க்குற மாதிரி இருக்குது டிஎன்ஏ டெஸ்ட்னாலே. ஸோ இப்போ இந்த கையில் வச்சிருக்கும் பொழுதே கௌதம் அங்கே வந்துடுறாரு. கௌதம் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆந்திரா கிட்டக்க போயிட்டுருக்கான் சூர்யா அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து அந்த அம்மாவை பார்க்க போகிறாங்க. அந்த அம்மா கிடச்சா எல்லா உண்மையும் வெளில வந்துடும், அது வரக்கூடாது. அதனால் அம்மா வந்து போட்டு தர சொல்லி ஆள்கிட்ட சொல்லிவிடு. போட்டு தள்ளிட்டு அவங்க தலைமறைவாக இருக்கட்டும், இங்கே வந்து சூர்யாவே போட்டு தள்ளிட்டாருன்னு பழி போட்டு சூர்யாவை ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறோம், அதான் புது பிளான் அப்படின்னு இன்னும் கொடூரமான ஒரு பிளானில் இறங்கிட்டு இருக்காங்க. அந்த பிளானுக்கு முதல்ல கொஞ்சம் கௌதம் பயந்தாலும் அவங்க அம்மா சொல்கிறாங்க சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த ட்ராக்ல இவங்க 2 பேரை பற்றியும் கதை போகிற விதத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.